கோயம்புத்தூர் மாநகராட்சி சிங்கானூர் பேருந்து நிலையம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் உள்ள மிகவும் முக்கியமான பஸ் ஸ்டாண்டான சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் இங்கே வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் எப்படி வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்தது தேவோட்டிலேருந்து திருப்பூர் வந்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் திருப்பூர்லேருந்து. இதுக்கு நான் வந்து விளாக் பண்ணலை, அப்படியே பஸ் ஏறி வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு வந்தாச்சு. இப்போது சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ பஸ்ஸு நிறையா கொட்டி கிடக்குங்க. நம்ம ஏரியாவுக்குலாம் வரிசையாக பஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஏர்வாடி தர்கா, அப்புறம் வந்து சிவகங்கை, 2 பஸ்ஸும் நிற்கிது நம்ம ஏரியாவுக்கு. மற்றபடி காரைக்குடி இதெல்லாம் இல்லை. காரைக்குடி தேவட்டெல்லாம் பஸ்ஸை காணோம். கொஞ்சம் தள்ளி போனால் டெல்டா ரீஜன், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர், அறந்தாங்கி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த மாதிரி வரிசையாக பஸ் நிற்கிது. நாகப்பட்டினம் நிற்கிது. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் நிற்கிது, ஏசி பஸ்ஸு, சிவகாசி நிற்கிது, திருச்செந்தூர், தூத்துக்குடி, அப்புறம் மார்த்தாண்டா இல்லை நாகூர் ஏதோ ஒரு வண்டி இன்னும் சுவிட்ச் ஆன் பண்ணல போர்டை. ஸோ இது மாதிரி நிறைய பஸ் நிற்கிது. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா சிவகங்கைக்கு போகிற பஸ்ஸு. எஸ், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த ஒரு ரிக்வெஸ்ட் தான் அது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து சிவகங்கைக்கு போகிற ஒரு டிஎன்எஸ்சி பிராண்ட் நியூ BS6 ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா MBDC சிவகங்கை பிரான்ச்சோடது. ஸோ காலையிலேருந்து வந்துட்டாங்க, 5:30க்கு வந்திருக்காங்க. இப்போது இங்கேருந்து டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock எடுக்கிறாங்க. நான் பஸ்ஸை காமிக்கிறேன். ஸோ 10 o'clock எடுக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 4:30 போயின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூட் வந்து மதுரை ரூட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், மதுரை வழியாக ஃபைனலாக சிவகங்கை போய்டும். ஸோ அந்த பஸ் ஆல்ரெடி வந்து வெயிட்டிங் நிற்கிது, இன்னும் சுவிட்ச் ஆன் பண்ணலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. இப்போ நான் வந்து சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே ஏதாவது இட்லி சாப்பிட்லான்ட்டு தான். இங்கே ஏதாவது இட்லி நல்லான்னு சொன்னாங்க, எந்த ஹோட்டல்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு பிரியாணி கடை. கற்பகம் இருக்குல்ல, அது கூட இருக்கலாம். சரி பார்க்கலாம். ஹோட்டலில் ஸ்ரீ கற்பகம் இட்லி இங்கே சாப்பிட போகிறேன். ஸோ கைஸ், இட்லி வாங்கிடுச்சு. 4 இட்லி, ஒரு இட்லி 10 ரூபாயா, 4 இட்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாம்பார் சட்னி நல்லாயிருக்கு, இட்லி ஓகே தான். இப்போ சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள். கும்பகோணம் நிற்கிது, அந்த பக்கம் புதுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், மறந்தாங்கலாம் நிற்கிது. இந்த பக்கம் திருச்சி நிற்கிது, கரூர் டிப்போ. அப்படியே இந்த பக்கம் பாங்க, சிட்டி பஸ்ஸஸ் தாண்டி உள்ளே போகலாம். நம்ம ஏரியா பக்கம் என்ன பஸ் இருக்குன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் நிற்கிது, இந்த பக்கம் கன்னியாகுமரி வண்டி, இந்த ராமேஸ்வரம் நிற்கிறாங்க. 58 PRC ஏசி வண்டி. இது பார்த்திங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர். ஸோ ஒரு திருச்செந்தூர், தூத்துக்குடி, சிவகாசி. இது 74னால் கண்டிப்பாக இது வந்து மார்த்தாண்டம், நாகர்கோவில் தான் இருக்கும். மதுரை போகிறது கோத்தகிரி மதுரை வண்டி நிற்குது. சிவகாசி போகிறது மேட்டுப்பாளையம், சிவகாசி. ஸோ வண்டி பாருங்கள் மக்களே, இதை நம்ம ட்ரை பண்ண போகிற வண்டி பிராண்ட் நியூ பஸ்ஸு TN63 MBDC சிவகங்கை, மதுரை, கோயம்புத்தூர். சிவகங்கை சீமை பேருந்து. போர்டு சுவிட்ச் ஆன் பண்ணல, டைம் இருக்குது. நம்ம 10 மணி 8 ஆகுது. 10 மணிக்கு தான் இங்கே டிப்பாச்சர். ஸோ மாட்டுத்தாவணி போகும், ஆரப்பாளையம் போகும். ரிசர்வேஷன் பஸ்ஸு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா ஏர்வாடி தர்கா, மதுரை, கோயம்புத்தூர் வண்டி. இதுவும் பிராண்ட் நியூ BS6 பஸ் தான். அது பக்கத்தில் பாருங்களேன், அலையாத்தி வெர்ஷன் 2.0 திருத்துறைப்பூண்டிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது. நாகப்பட்டினம் ரீஜன், திருத்துறைப்பூண்டி டிப்போ, BS6 வண்டி. திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர், திருச்சி வழி, மன்னார்குடி, கரூர். என்னை நினைத்து நொடியில் வருவேன். ஸோ இதான் அந்த பக்கம் போகிறது. அது பார்த்திங்கன்னா கோவை, திருப்பூர். ஸோ இதெல்லாம் டெல்டா ரீஜன் போகிற பஸ்ஸஸ். மக்களே, பஸ்ஸோட பேக் சைடு பார்த்துட்ருக்கீங்க. சிவகங்கை, கோயம்புத்தூர், வயா மதுரை, மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் 2 பஸ் ஸ்டாண்டும் போகக்கூடியது. பைபாஸ் ரைடர்.
ஸோ வைக்கிங் பாடி பில்ட் பண்ணது லேலண்ட் இன்ஜினு TN63N2035. பக்கத்தில் நிற்கிற ஏரோடு வண்டி பார்த்தீங்கன்னா 2053. இதுக்கு பிறகு வந்த வண்டி. அலையாத்தி கெட்டிங் ரெடி. டைம் தான் 8:55. 9 மணிக்கு என் டிபார்ச்சரு. அதனால கிளம்புறாங்க. ரேக் போகிறான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பேசஞ்சர் இருக்காங்க. ஸ்லோலி மூவிங். முன்னாடி புதுக்கோட்டை நிற்கிது. அதுக்கு பிறகு போகிறாங்க. திருத்துறைப்பூண்டி டு கோயம்புத்தூர், மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, கரூர். பாருங்கள், ஆல்மோஸ்ட் 9 ஆச்சு. 9:29 எக்ஸாக்ட் சொல்ல போகிறேன்னா. இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போட்டாங்க. சிவகங்கை. ஸோ ராம்நாள் பக்கத்தில் நிற்கிது. நம்ம வண்டி ட்ராவல் பண்ண போகிற வண்டியும் பக்கத்தில் நிற்கிது. சிவகங்கை. ரெண்டுமே மதுரை வழி தான். சிவகங்கை சீமை முன்பதிவு பேருந்து வீர தமிழன். ஸோ டிவிஎஸ் குளோபல் கோச் இது. சிவகங்கை சீமை நீட்டாக போட்டாங்க. திருச்செந்தூர் போகுது. பாண்டிச்சேரி வண்டி பாருங்கள். ஆக்சுவலி இப்போ தான் காரைக்கால் நினைக்கிறேன். எஸ், காரைக்கால் வண்டி. நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். அதான் ஜஸ்ட்டு போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் டு காரைக்கால் பிஆர்டிசி வண்டி. பல்லடம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இதை பாருங்கள், தொண்டி எபிடிசி, தொண்டி, கோவை. ஸோ ராம்நாடு வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. 9:30 நினைக்கிறேன். மதுரை வழியில் இந்த பக்கம் தான் போனோம். ஆனால் இங்கே வண்டி ஃபுல்லாக லாக்காக நிற்கிது. அதனால் இந்த பக்கம் போகிறான்னு நினைக்கிறேன். ராம்நாடு வண்டி கிளம்பிருச்சு. ப்ரைஸ் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. இப்போது டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்குள்ள டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 220, 220 ரூபா வாங்குகிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து சிவகங்கை வரைக்கும். ஸோ கோயம்புத்தூர் ரூட் பார்த்திங்கன்னா பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை, ஆரப்பாளையம், அப்புறம் மாட்டுத்தாவணி, அண்ட் தென் ஃபைனலாக சிவகங்கை போய் ரீச் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு டிக்கெட் பேர் 220, 220 ரூபா. ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 270, 270 கிலோமீட்டர் வரும். ஸோ ஓவரால் எல்லா கிலோமீட்டரும் சேர்த்து. ஸோ மொத்தம் அப் அண்ட் டவுன் இப்போ ஓட்டுறது வந்து 540 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. ஸோ 10 நிமிஷம் இருக்குது. இங்கே எக்கச்சக்க பஸ் நிற்கி வருங்க. அதெல்லாம் கடந்து போகணும். இப்போ நம்ம 60 to 70% ஃபில்லாக இருக்குது. ஆக்குபன்சி ஃபில்லாக இருக்குது. போய் ஏறுவான்னு நினைக்கிறேன். குமிஞ்சு கிடக்கு. எல்லாம் மதுரை போகிறது, மதுரை தாண்டி போகிறது. இது ராஜபாளையம் நிற்கிது. ராஜபாளையம், மேட்டுப்பாளையம் நினைக்கிறேன். எஸ், மேட்டுப்பாளையம் வண்டி. இது TN43 உதகை. எங்கே போகும் தெரில. அதேமாதிரி மதுரையாக தான் இருக்கும். அது PRC மதுரை போகிறது. ராஜபாளையம், மேட்டுப்பாளையம். நமக்கு முன்னாடி போகிறது கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வண்டி, மதுரை வழி. புளிப்பாளையம் வண்டி. டைம் பாருங்களேன், 10:05 ஆயிடுச்சு. இந்த வண்டி நிறைய நிற்கிறனால போக முடியல. இப்போ தான் லைட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகிறது. அது பொன்னமராவதி, நத்தம், கொட்டாம்பட்டி, சிங்கமுனரி, தெக்கூர், பொன்னமராவதி. மேட்டுப்பாளையம் போகுது. மேட்டுப்பாளையம், காந்திபுரம், பொன்னமராவதி. மேட்டுப்பாளையம் டெப்போ. ஸோ கைஸ், வண்டி ஃபைனலாக வெளியே வந்துகிட்ருக்கு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரூட்டு சிங்கானூர். டைம் பாருங்கள், 10:23. ஸோ
டிக்கெட்ஸு அண்டு டிராஃபிக் ரெண்டையும் கிளியர் பண்ணி இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு. டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு ஆல்மோஸ்ட் பாருங்களேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிவகங்கை மட்டும் இல்லை, சிவகங்கை தாண்டி காலாயிருக்கவை, மரவமங்கலம், அப்புறம் நிறைய கிராமங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெலாம் அந்த வண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிவகங்கை தாண்டி போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலம் 147. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதனால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பஸ்ஸோட ஸ்பீடை பாருங்களேன். ஸோ 75 வரைக்கும் போகிறாங்க. பாருங்கள் 71 ரீச் ஆகுது. ஸோ ஸ்பீட் நல்லாவே போயிட்டுருக்காப்ப. ரைஸ் இப்போ பல்லடம் வந்துட்டோம். டைம் பாருங்க 11 மணி 40 நிமிஷம் ஆச்சு. கோயம்புத்தூர் வந்து கிளம்பி
ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிட் நைட் 12 o'clock ஆச்சு. கைஸ் அமௌண்ட்டு நிற்கிது. தராவரம் தாண்டி ஒரு டின்னர் பிரேக்கு. டிரைவர் கரெக்டாக சாப்பிட போயிருக்காங்க. ஸோ அவங்க லேட்டாக தான் சாப்பிட்டாங்களாம் ஈவினிங்கு. ஸோ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போவாங்க. ஒரு 15 நிமிஷம் நிற்குமா. ஷார்ப்பாக 12 o'clock வந்துச்சு. 12:15 இதுக்கு எடுத்துருவாங்க. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, செம்மையாக போய்ட்டு இருந்தார். ஸோ 70 வரைக்கும் போச்சு வண்டி. 65, 70, 72 12:20க்கு நம்ம பஸ் டின்னர் ஸ்டாப்லேருந்து கிளம்பிருச்சு. Bluetooth mode. Bluetooth has been connected. டைம் பார்த்தீங்கன்னா 2:44. இப்போது மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம ஓட்டுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தூங்கிட்டேன். அங்கங்கே முழிக்கும் போது தெரிஞ்சது சூப்பராக ஓட்டி வந்தார். எங்கேயுமே நிற்கலை. நமக்கு டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. மதுரை அப்புறம் சிவகங்கை தான் மோஸ்ட்லி. அதனால் எங்கேயுமே உள்ளே போகல. ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ் எங்கேயுமே நிற்கலை. மதுரை தான். ஆரப்பாளையன்ற கூட தெரியல எனக்கு. ஆரப்பாளையம் டிக்கெட்டில் நிற்கிறேன். எல்லாமே இங்கே தான். ஸோ அதனால் எல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துட்டாப்புல. சூப்பர் ஓட்டு. ஸோ சிவகங்கைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி நிற்குது, வேல்முருகன் வண்டி. அதுவும் தேவட்ட போகுது சிவகங்கை வழியாக. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா டைம் 3 மணியா, 2:45 ஆகுது. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. ஸோ 3 o'clock இங்கே டிபார்ட் ஆகும். இப்போ வண்டி சிவகங்கை நோக்கி டிபார்ட் ஆகுது.
ஸோ மதுரையிலேருந்து சிவகங்கை 1 to 1 தான். சரி, நன்றி பாய். உங்கள் பேர்? கிருஷ்ணமூர்த்தியா? தேங்க்ஸ். மக்களே, சிவகங்கை பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். டைம் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 4:05. 3:15 பஸ் எடுத்தாங்கங்க. ஜஸ்ட் ஒரு 50 நிமிஷம் தான். சூப்பராக வந்தாச்சு. ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. நமக்கு முன்னாடி வந்த ஸ்ரீ வேலுபுரம் நிற்கிது பாருங்க, தேவட்டப்புறம் மதுரையிலேருந்து. ஸோ நம்ம ஆளுங்களாம் இறங்கி இதில் ஏறுறாங்க. காளையார் கோவில் போகிறவங்க, சருகணி போகிறவங்களாம் போய்க்கிடலாம்.
ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் கோயம்புத்தூர்லேருந்து சிவகங்கை வரைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோரும் சிவகங்கை ஏறிட்டாங்க. டிக்கெட் ஃபுல்லாக ஏறிடுச்சு. அங்கேயே லோட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி லோட் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே போகல. நான் சொன்ன மாதிரி முதல்ல சொல்லியிருப்பேன், எங்கேயுமே போகல. ஆரப்பாளையம் கூட போகல. ஆரப்பாளையத்துக்கு டிக்கெட் இல்லை. ஃபுல்லாகவே சிவகங்கை தான். ஒரு சில டிக்கெட் வந்து மாட்டுத்தானில் இறங்கினாங்க. மற்றபடி எல்லாம் சிவகங்கை தான். மதுரையிலேருந்து கூட வந்து எங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது. சூப்பராக 50 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. டிரைவர் சூப்பர், கிருஷ்ணமூர்த்தி அண்ணா நல்லா பண்ணார். சாங்ஸ் போட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். நான் அங்கேயே தூங்கிட்டேன் வரும்போது. பட்டு சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். இந்த ஒரு விளாக் தான் சூப்பராக பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து சிங்கானூர்லேருந்து சிவகங்கை வரைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ செய்யலாம். அண்டியால் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.